ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரோட மகனுக்கு அவரோட வீடை எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரல் நியூஸாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பற்றின நியூஸ் தான் அடிக்கடி வந்துட்டு இருந்த இந்த நிலையில் இப்போ ஜூன் மாதம் அதுக்கான ஹியரிங் ஒத்துருக்காங்க. ஸோ அந்த ஹியரிங்க்கு சங்கீதா அவர்கள் கண்டிப்பாக சென்னை வருவாங்க. அப்போது அவங்களோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, இத்தனை வருஷம் ஒன்றா இருந்த நீங்கள் சடனாக இப்படி டைவர்ஸ் பண்ணீங்க அது உங்களோட பசங்களை தான் பாதிக்கும், அதனால கொஞ்சம் டைம் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டைமும் முடிஞ்சிருச்சு. ஸோ சங்கீதா அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு மிக எதிர்பார்ப்பு இருந்த இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் அவரோட மகனுக்காக அவரோட வீடை எழுதி கொடுத்துருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சர் பதவிக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்காரு. ஏன்னா மக்களுக்கு ஏகப்பட்ட நல்லது செஞ்சுட்டு இருக்காரு, மக்களோட தேவைகளை கரெக்டாக கண்டுபிடிச்சு பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் முதலமைச்சரே ஆக மாட்டாரு அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகி நல்லது செய்யறதை பார்த்து அவங்க வாயாலே பாராட்ட வச்சிருக்காரு விஜய். இதுதான் உண்மையான வெற்றி. தமிழக வெற்றி கழகம் மூலமா எவ்வளவு பெரிய நல்லது செய்யறாரு அப்படின்றது எல்லாருக்கும் சீக்கிரம் புரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பக்கம் இருக்க, ஜேசன் சஞ்சய் அவர்கள் இப்பதான் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை முடிச்சிருக்காரு. அண்ட் அந்த படம் ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எடிட்டிங், டப்பிங் இப்படின்னு எல்லாத்தையும் பக்கவா முடிச்சு வேற லெவலில் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. கண்டிப்பா அவரோட முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பே அந்த படத்து மேலே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. சந்தீப் கிஷன் நடிப்பில் இந்த படம் செம்ம மாசிவாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகி இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜேசன் சஞ்சய்க்கு விஜய் அவர்கள் செஞ்ச இந்த உதவியை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.